நிறைய குடும்பங்களில் நம்ம கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குடும்பத்தோட தலைவன் நான். என்னோட வருமானத்தில் தான் எல்லாமே நடக்குது. நான் இல்லைனா எதுவுமே இல்லை. இந்த வசதி வாய்ப்புகளும் எல்லாருடைய தேவைகளும் என்னால் மட்டும்தான் நிறைவேறுது அப்படின்னு நம்ம அப்பா இல்லைன்னா அண்ணா யார் வீட்டில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். நான் உங்கள் பாரதி. கதையோடு கலந்திடலாம். ஒரு ஊரில் கூலி வேலை செய்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவனுடைய பேர் கண்ணன். கண்ணன் மிகுந்த உழைப்பாளி, சிக்கனமாக வாழ்க்கை நடத்துகிறவன். இருக்கிறத வச்சு வாழ்க்கையை கச்சிதமாக நடத்திட்டு வர்ற ஒரு வாலிபன். அவனுக்கு நாரதர் மேலே தீவிரமான பக்தி வச்சுருந்தான். கண்ணன் தன் மேலே வச்சிருக்கிற தீவிரமான பக்திக்கு பலனா நாம் ஏதாவது அவனுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்ச நாரதர் கண்ணன் கிட்ட போய், நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன், என்கிட்ட உனக்கு ஏதாவது கேட்கணும்னு நினச்சா கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கண்ணன் சொல்கிறான், முனிவரே, என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறான். உடனே நாரதரும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அவனுக்கு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. கண்ணன் கிட்ட வந்து, மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு ₹1 அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ₹1 தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தலாம்னு தீர்மானித்து அதன்படி வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனுடைய நண்பன், பரவாயில்லையே, கண்ணன் எந்த ஒரு கடனும் இல்லாமல் அவனுக்கு இருக்கிற காசை வச்சு நல்ல விதமாக வாழ்க்கையை நடத்திட்டு வரானே, இவனுக்கு நம்முடைய தங்கச்சியை திருமணம் செஞ்சு வச்சோன்னா வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே தன்னுடைய விருப்பத்தை கண்ணன் கிட்ட தெரிவிக்கிறான். கண்ணன் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்கிறான். என்னுடைய அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு ₹1 தான். உன்னுடைய தங்கை இந்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இருந்தால் நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நண்பனும் அதற்கு சம்மதிச்சு திருமணமும் நல்ல விதமாக நடக்குது. திருமணமானதும் அவனுக்கு ₹11 வருமானம் கிடைக்குது. தினமும் ₹1 சம்பாதிச்சுட்டு இருந்த அவனுக்கு திருமணத்துக்கு அப்புறம் ₹11 வருமானம் கிடைக்குது. அந்த பணத்தில் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சதும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்ணனுடைய வருமானம் ₹31 கிடைக்குது. கண்ணனுக்கு எதுவுமே புரியல. நாரத முனிவர் சொன்னாரே, நம்மளுடைய அதிர்ஷ்டம் ₹1ன்னு. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு குழப்பத்தில் இருந்த கண்ணன் மீண்டும் நாரதரை நினைச்சு வேண்டுறான். உடனே நாரதரும் அவருடைய முன்னாடி வராரு. கண்ணனும் தன்னுடைய குழப்பத்துக்கான விளக்கத்தை கேட்குறான். நாரதர் சொல்றாரு, இப்பவும் உன்னுடைய அதிர்ஷ்டம் ₹1 தான். உனக்கு திருமணமானதும் உன்னுடைய மனைவியுடைய அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு ₹10 ₹11 உனக்கு வருமானமாக கிடைச்சது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததும் குழந்தையுடைய அதிர்ஷ்டம் ₹20. அதனால் உனக்கு ஒரு நாளைக்கு உன்னுடைய அதிர்ஷ்டமும் உன்னுடைய குழந்தையுடைய அதிர்ஷ்டமும் உன் மனைவியுடைய அதிர்ஷ்டமும் சேர்த்து ₹31 கிடைக்குது. இப்போவும் உன்னுடைய அதிர்ஷ்டம் என்னவோ ₹1 மட்டும்தான். அவங்க இல்லைனா உனக்கு இந்த ₹1 மட்டும்தான் வருமானமாக கிடைக்கும். அவங்க உன் கூட இருக்கிறதுனால தான் அவங்களுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா, யாருடைய அதிர்ஷ்டத்தால் நம்மளுடைய அந்தஸ்து உயருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய அருமை பெருமைகளை பேசாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.